இயேசு அவளை பார்த்து, நீ சென்று உன் கணவனை அழைத்துக் கொண்டு அவனுடன் இங்கு வா என்றார். போக்கினாயி இயேசுவை பார்த்து, எனக்கு கணவன் கிடையாது என்றாள். இயேசு அவளை பார்த்து, நீ உண்மையை சொன்னாய், உனக்கு கணவன் கிடையாது. நீ 5 மனிதர்களை கொண்டிருந்தாய். இப்பொழுது ஒருவன் உன்னுடன் இருக்கிறான், அவனும் உன் கணவன் அல்ல. இதெல்லாம் தேவையா? உன்னுடைய மதமும் இச்சை பாவத்தை கண்டிக்கிறது. உனக்கும் 10 கட்டளைகள் உண்டே. அப்படி இருக்க போக்கினாயி, ஏன் இப்படி வாழ்கிறாய்? ஒரே ஒரு மனிதனுக்கு நேர்மையுள்ள மனைவியாய் இருக்காமல் எல்லாருக்கும் உடலாக இருப்பதின் சிரமம் உனக்கு சலிப்பாய் இல்லையா? உன் வாழ்வின் மாலை வேளையை பற்றி உனக்கு பயம் இல்லையா? அப்போது நீ உன் ஞாபகங்களுடனும் மன துயரங்களுடனும் தனியே விடப்படுவாய், உன் பயங்கரங்களுடனும் விடப்படுவாய். ஆம், அவை எல்லாவற்றுடனும் கடவுளுக்கும் பயம், பேய்களுக்கும் பயம். உன் பிள்ளைகள் எங்கே? இந்த உலகத்தில் உனக்கு பிள்ளைகள் இல்லை. ஆனால் தாங்கள் பிறக்கும் நாளை காணாதபடி நீ தடை செய்த அவர்களுடைய சிறிய ஆன்மாக்கள் உன்னை குற்றம் சாட்டுகிறார்கள். அவர்கள் எப்போதும் அப்படி செய்வார்கள். நகைகள், அழகிய உடைகள், அழகான வீடு, நல்ல உணவு, ஆயினும் வெறுமை, கண்ணீர்கள், உள்ளத்தில் நிர்பாக்கியம். போக்கினாயி, நீ கைவிடப்பட்டவளாய் இருக்கிறாய். உண்மையான மனஸ்தாபத்தின் வழியாக மாத்திரம் கடவுளின் மன்னிப்பையும் அதன் விளைவாக உன் குழந்தைகளின் மன்னிப்பையும் பெற்று நீ மறுபடியும் செல்வந்தளாக முடியும் என்றார். போக்கினாயி இயேசுவை பார்த்து, சுவாமி, நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், நான் வெட்கப்படுகிறேன் என்றாள்.